திருப்பத்தூரில் அரசு அதிகாரிகளுடன் பாலாற்றில் நடைபெற்று வரும் மணல் கொள்ளையை தடுக்க மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த பெரியவரிகம் பகுதியில் பாலாற்றில் இரவு நேரங்களில் மணல் கொள்ளையர்கள் மணல் கொள்ளையில் ஈடுபட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் பலமுறை காவல்துறையிடம் புகார் அளித்துள்ளனர். ஆனாலும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காததால் மணல் கொள்ளையர்கள் இரவு நேரங்களில் மணலை கொள்ளையடித்து செல்வதாக விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். மேலும் இந்த சமூக விரோத செயலுக்கு வருவாய்த்துறை சார்பாக கிராம உதவியாளர் சில காவல்துறையினர் உடந்தையாக இருப்பதாகவும் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். இந்த மணல் கொள்ளையால் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகள் தலையிட்டு இதுபோன்ற துணை போகும் அரசு ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் வெளிமாநில சாராய கடத்தலில் ஈடுபட்டவர்களை நல்வழிப்படுத்தும் வகையில் மாவட்ட அமர்வு நீதிபதி அவர்களுக்கு நூதன உத்தரவுடன் பிணை வழங்கியுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார்கோவில் அடுத்த காளஹஸ்திநாதபுரத்தில் மதுவிலக்கு காவல்துறையினர் வாகன சோதனை மேற்கொண்டனர். அதில் காரைக்காலில் இருந்து 900 லிட்டர் வெளிமாநில சாராயத்தை காரில் கடத்தி வந்த ஆயப்பட்டியைச் சேர்ந்த சுமன், திருக்கலாச்சேரியைச் சேர்ந்த முருகேசன் ஆகிய இருவரை கைது செய்தனர். மேலும் இதில் தொடர்புடைய செல்வம் என்பவரையும் கைது செய்து 20 நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் அவர் பிணை கோரி மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் விண்ணப்பித்திருந்தார். இந்நிலையில் குற்றவாளிகளை நல்வழிப்படுத்தும் நோக்கத்தில் மாவட்ட அமர்வு நீதிபதி பட்டமங்கல தெருவில் உள்ள அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளிக்கு மூவரும் சேர்ந்து 2 சானிட்டரி நாப்கின் எரியூட்டும் இயந்திரங்களை வாங்கித்தர வேண்டும் என்ற நிபந்தனையுடன் பிணை வழங்கி உத்தரவிட்டார். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற போஷன் பக்வாடா 2024 ஊட்டச்சத்து இருவார திருவிழா நிகழ்ச்சியில் ஊட்டச்சத்து மிகுந்த பாரம்பரிய சிறுதானிய உணவுகள் அனைவரையும் கவர்ந்தது. மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் குழந்தை வளர்ச்சி திட்டப் பணிகள் சார்பில் போஷன் பக்வாடா 2024 ஊட்டச்சத்து இருவார திருவிழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சியர் AP மகாபாரதி தொடங்கி வைத்து குழந்தைகள் மையங்களில் பயின்ற முன்பருவ குழந்தைகளுக்கு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் பேசுகையில், உணவு பழக்க வழக்கங்களை சரியாக கடைபிடித்தால் ஆரோக்கியமாக நீண்ட காலம் நோயின்றி வாழ்ந்து ஆரோக்கியமாக குழந்தைகளை வளர்த்து நல்ல சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என அறிவுரைகளை வழங்கினார். இந்த உணவு திருவிழாவில் கம்பு புட்டு, கார அடை, சோன உருண்டை, மொச்சை குழம்பு உள்ளிட்ட பல்வேறு வகையான சிறுதானிய உணவு வகைகளை பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கி உண்டு மகிழ்ந்தனர். கோவையில் மழையின் போது ஆம்புலன்ஸுக்குள் பிரசவம் பார்த்து தாயும் செய்யும் நலமாக உள்ளதால் மருத்துவக் குழுவுக்கு பொதுமக்கள் பாராட்டுகள் குவித்து வருகின்றனர். கோவை மாவட்டம் மத்தம்பாளையம் அம்பேத்கர் நகரில் உள்ள சௌமியா என்ற கர்ப்பிணி பெண்ணுக்கு கடுமையான பிரசவ வலி ஏற்பட்டதால் காரமடையைச் சேர்ந்த 108 குழுவினருக்கு அழைப்பு விடுத்துள்ளனர். இந்நிலையில் கடுமையாக பெய்த மழையையும் பொருட்படுத்தாமல் வந்த 108 குழுவினர் மேட்டுப்பாளையம் மருத்துவமனைக்கு அவர்களை அழைத்து சென்றுள்ளனர். ஆனால் செல்லும் வழியிலேயே சௌமியாவுக்கு 2 அழகான குழந்தைகள் பிறந்துள்ளது. மழையின் போது ஆம்புலன்ஸுக்குள் பிரசவத்தை கையாண்ட குழுவினருக்கு பொதுமக்கள் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். மதுரை வண்டியூர் டோல்கேட்டில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி வாகன ஓட்டிகளின் வங்கிகளில் இருந்து பணம் எடுக்கப்பட்டதால் வாகன ஓட்டிகள் டோல்கேட் அலுவலகத்தில் குவிந்ததால் பரபரப்பானது. மதுரை தூத்துக்குடி செல்லும் பைபாஸ் சாலையில் வண்டியூர் டோல்கேட் செயல்பட்டு வருகிறது. இதற்கு பாலாஜி டோல்வேஸ் என்ற நிறுவனம் மூலம் கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. இந்த டோல்கேட்டில் கடந்த 4ஆம் தேதி முதல் டோல்கேட் நிறுவனத்தின் சாப்ட்வேர் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக வண்டியூர் டோல்கேட்டுகளை கடந்து செல்லும் வாகனங்களுக்கு ஸ்கேன் செய்யப்பட்ட நிலையில் வாகன ஓட்டிகளின் வங்கிகளில் இருந்து பணம் வசூலிக்கப்படவில்லை. இந்நிலையில் திடீரென நேற்று காலை முதல் கடந்த 4ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை டோல்கேட்டை கடந்த வாகனங்களின் உரிமையாளர் வங்கிகளில் இருந்து கட்டணம் எடுக்கப்பட்டதற்கான குறுஞ்செய்தி வந்துள்ளது. இதனால் பதட்டமடைந்த வாகன ஓட்டிகள் டோல்கேட் அலுவலகத்தில் குவிந்தனர். இதுகுறித்து வாகன ஓட்டிகள் கேட்டபோது இதுவரை வாகனம் கடந்து சென்றதற்கான தொகைகள் மட்டுமே எடுப்பதாகவும் 4ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை டோல்கேட்டை பயன்படுத்தியவர்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பி பணம் பிடிக்கப்பட்டுள்ளதாகவும் நிர்வாக ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பேசிய வாகன ஓட்டிகள்
எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் திடீரென்று தங்களது வங்கிகளில் இருந்து கட்டணத்தை எடுப்பது குழப்பத்திற்கு ஆளாக்குகிறது என கூறி உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என கூறியுள்ளனர். ஆனால் நேற்று டேட்ல எனக்கு 15 ரூபா எடுத்திருக்காங்க. பயமா இன்னொரு வண்டி கோயில்பட்டியில் நிற்கிது, அது 24ஆம் தேதி எடுத்திருக்காங்க. எவ்வளோ கிராஸ் ஆகிருக்குன்னு தான் எடுத்திருக்காங்க. உங்கள் வண்டி உண்மையிலே கிராஸ் ஆகிருக்காங்க? வண்டி கிராஸ் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. இல்லை, இப்போ நான் 23ஆம் தேதி வீட்டில் தான் நிற்கிது. நாளைக்கு வந்து வீட்டில் நிற்கிது, நேற்று டேட்டில் எடுத்திருக்காங்க. அவங்க டிலேவா எடுத்திருக்கோம், எங்களுக்கு டைம் கொடுங்க, நாங்கள் வெரிஃபை பண்ணி தரோன்றாங்க. 30ஆம் தேதி வரைக்கும் டைம் கேட்குறாங்க. இப்போ எனக்கு 15 ரூபா எக்ஸ்ட்ரா எடுத்திருக்காங்க. ஆமாம், இப்போ கிராஸ் பண்ண வந்து இப்போதைக்கு கிராஸ் பண்ணல, சும்மா தான் நிற்கிது வண்டி வீட்டில். அதுக்கு உனக்கு சென்டிங் 10 rupees, ரிட்டர்ன் சார்ஜ் 5 ரூபா எடுத்திருக்காங்க. 15 ரூபா மதுரை வண்டி தான். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.